பிரைஸ் தி லார்ட். வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 24:3-5 வரை. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாமலும் இருக்கிறானே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள். இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை நம்புகிற, இயேசுவை ஏற்றுக்கொள்கிற எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆனா யார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், வசனம் சொல்லுது பாருங்க, கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடமாய் ஆணையிடாலும் இருக்கிறவன் தானே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இவர்கள் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். நான் உங்களுக்காக சிந்திக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இது எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்லுங்கள். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. bless you.